ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். நம் யாவரும் எழுந்து நின்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசரிக்க நமக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஒரு மனதோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக இந்த வேளையிலே நாம் எழுந்து கர்த்தருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. அப்பா, இந்த ஓய்வு நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய பிரசனம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா, உம்மை துதிக்கிற ஒரு மனம் எங்குண்டாங்க விடுதலை என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா, ஒரு மனதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரிடத்திலும் ஒரு மனதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாடும்பொழுது கரங்களை தட்டுவதற்கு ஒரு மனதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனை வேளையிலே கரங்களை அசைத்து ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மன ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அசட்டைகள் நிர்விசாரங்கள் அப்பா உம்மை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் இந்த வேளையில எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுதே மனமகிழ்ச்சியாக புறப்பட்டு வர வேணும் ஐயா. அப்பா, நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். வரும்பொழுது வேதனையோடு வரக்கூடாதையா, துக்கத்தோடு வரக்கூடாதையா, கண்ணீரோடு வரக்கூடாதையா. எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய பாரத்தை எல்லாம் ஏசப்பா உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் சந்தோஷமாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஒவ்வொரு அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, வரங்களை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வேளையிலே அப்பா ஒவ்வொருவரும் தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஐயா. அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளவும் அப்பா உம்மை துதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் அசைவாடும்படியாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த இடம் அசையும்படியாக ஷகினா மகிமையினாலே அப்பா இந்த இடம் அசையும்படியாக கர்த்தர் நிரப்புவீராக. நாங்கள் ஆராதிக்கிறது அப்பா உமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று சொன்னீரே அப்பா. அப்பா, நாங்கள் பாவிகளா இருந்து அப்பா உம்முடைய நாமத்தினால நீதிமான்களாக்கப்பட்ட பிள்ளைகளா ஐயா. அப்பா, அதே போல அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வரும்படியாக, புதிய புதிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக, இந்த சத்தத்தை கேட்கும்படியாக என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு ஆடையும் இழுத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நேரத்தோடு ஆராதிக்க சீக்கிரத்தில் வந்து சேரும்படியாக கிருபை செய்யுங்க ஐயா. எல்லா தடைகள் உடைக்கப்படும்படியாக கிருபை செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில பாடல் வேலைகளை ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க அப்பா. கீபோர்டு வாசிக்கும் பொழுது எந்த தடைகளும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. மின்சார தடைகள் வரக்கூடாது. எல்லாவற்றும் ரத்தத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்பீக்கர் மீது உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மைக்கில் உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் வேத பகுதி அப்பா உம்மை துதிக்கிறோம். கம்யூனியன் பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஆராதிப்பது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் அப்பா. எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அப்பா சந்தோஷத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இடத்துல ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துங்க. பரிசுத்தமாய் அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். துணிகரமான பாவத்தின் நிமித்தம் அல்ல அப்பா, பரிசுத்தமாய் அப்பா உம்மை துதிக்கிறேன். அப்பா, விடுதலை ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கோபங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள் அப்பா உம்மை துதிக்கிற மேட்டிமைகள், கசப்புகள் எது இருந்தாலும் இந்த வேலையில ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. தன்னை அர்ப்பணித்து அப்பா இந்த ஆராதனையில கலந்து கொள்ளவும், இந்த முழுவதுமாக இந்த ஆராதனை முழுவதுமாக அப்பா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து ஆவியானவர் இடைப்படுவீராக. அப்பா, நீர் இடைப்பட்டு அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த இடம் நிரம்பி வழியை கிருபை செய்யுங்க. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் ஐயா. ஏதோ வந்தோம் போனோம் என்று கடமைக்காக அல்ல, எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்று உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்து நடத்த போகிற பகுதிக்காக உமக்கு நன்றி. யார் இடத்துலலாம் நாங்கள் இசப்பா துதிக்கிறோம், ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறோமோ
அந்த பொறுப்புக்கு ஏற்றார் போல அவர்கள் அதை செய்யத்தக்க பலனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதும் சுத்த கிருபை எங்களை கிருபையினால நிரப்புங்க, எங்களை கிருபையினால நிரப்புங்க. எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆரம்ப முதல் முடிவரை நீர் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த ஞாயிறு ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் முதலாவது பாடலாக கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை. கர்த்தரையே துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். எனக்குதவும் எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரெனது பக்கம் இருக்க எதற்கு பயமில்லை, கர்த்தரெனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோ
உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம் மீது வாக்கு உரைத்தவர். அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல. அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய நாமத்தை இரண்டாவது பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது பாடலாக உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை விரிவாக திறந்து பாடுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் மகிமைப்பட்டு நம் மீது பிரசன்னமாய் வெளிப்படுவார். ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன். ஆமென். பூமியிலே பூமியிலே மன்னான நாம் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன். ஆமென். தேவ பிரசன்னம். ஓ தேவ பிரசன்ன பிரசன்னம். என்ன ஆனந்தம் ஆனந்தமோ. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்தம். ஆகாயம்
ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன பிரசன்னமா என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமே. என் இயேசுவே என் இயேசுவே உமாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கதுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓ ஓ தேவ பிரசன்ன பிரசன்னமா என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன பிரசன்ன என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது பாடலாக புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்த நீங்க என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்காக கொடுக்கிற ஒவ்வொரு களிப்பையும் சந்தோஷத்தையும் கர்த்தருக்கே திரும்ப செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வசனத்தின்படி தேவனுடைய நாமத்தை நாம் இன்னும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை இரவும் பகலும் பாதுகாக்கிற தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க.
உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. கலிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் எத்தி வச்சிங்க, என்ன ஓடி வாழ வச்சிங்க. உயரத்தில் எத்தி வச்சிங்க, என்ன ஓடி வாழ வச்சிங்க. உயரத்தில் எத்தி வச்சிங்க, என்ன ஓடி வாழ வச்சிங்க. உயரத்தில் எத்தி வச்சிங்க, என்ன ஓடி உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. எல்லாரும் ஒரு விஷயம் உங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்லாமா? உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. ஹல்லேலூயா. நம்மளை எப்பொழுதும் ஒரு உயரத்துல வைத்து பார்க்கிற தேவன் அவர். எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அதன் மத்தியில நமக்கு பாதையை திறக்கிற தேவன் அவர். நம்மளுடைய பாழா இருக்கிற நிலங்கள், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு பாழாக இருந்தாலும் அதை திரும்ப கட்டி எழுப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோட அந்த அடியை பாடுவோமா? பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வைப்பீங்க. உடைந்து போன எங்களை கட்டி திரும்ப வாழ வைப்பீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. 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 பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. நீங்க பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ
தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளோ பாழான வாழ்க்கையில நம்ம இருந்தாலும் நம்மளை கட்டி எழுப்புகிற தேவன் அவர். என்ன வழி வாசல் அடைச்சிருந்தாலும் நமக்காக 7 வழிகளை திறக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட இன்னைக்கு எல்லாம் அறிக்கை செய்ய போறோம். எல்லா கவலைகளை விட்டு இந்த கொஞ்ச நேரம் ஏசப்பாக்காக நம்ம அவருக்கு செலுத்த போறோம். எல்லா கவலைகளையும் மறந்து அவரை மட்டும் உயர்த்தணும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. எல்லாரும் ஒரு மனதுக்கு ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட. ஏசப்பா, இத்தனை நாள் எங்களை கழிப்பா வாழ வச்சிங்க தகப்பனே, இனியும் அப்படிதான் வாழ வைக்க போறாரு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மாத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவர். அவர் பெரியவரா இருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கு தான் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு இங்க நம்ம நிக்கிறது அவருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன்.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். இன்னும் நன்றி கூறுவேன் நான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாமா? ஏசப்பா உங்க ஒருவருக்கு தான் தகப்பனே மகிமை. ஏசப்பா நீர் ஒருவர் தான் ஏசப்பா துதிக்கு பாத்திரர். நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஏசப்பா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லாமா? நீர் பெரியவர் ஏசப்பா. நீங்க பெரியவர் ஏசப்பா. விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுங்க? ஏசப்பா என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவர்னு சொல்லுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க ஏசப்பா. ஒரு வாசலை நீங்க திறப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஆமென். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவோம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உந்த நாமம் உயர்த்துவோம். நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் ஆண்டவரே. சொல்லாம கரங்களை உயர்த்தி நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. மகிமை செலுத்துவேன் எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை.
என்ன பண்ண போறோம்னா நம்ம சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறோம். எத்தனை பேர் நீங்க விசுவாசத்தோட அவர் தான் எனக்கு பெரியவர், உங்க பிரச்சனைகளை பின்னாடி தூக்கி வீசிட்டு அதை விட நமக்கு பாதையை திறக்கிற தேவன் பெரியவர்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு முறை மட்டும் பாடிடலாமா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது எத்தனை பேர் இன்னில இருந்து நீங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. வேதத்துல மத்தேயுல ஏசப்பா வந்து எரிகோவை கடந்து எரிகோவுக்கு வரும்பொழுது அங்க பர்த்திமேயு என்கிற குருடன் வந்து அங்க பிச்சை கேட்டு கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு. அப்போ ஏசப்பா அந்த இடத்த கடந்து போகும்போது அவன் என்ன பண்ணானா, அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டானா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருன்னு சொல்லி அவனை மிரட்டினாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம குருடாக்குற நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கவங்கள அவரை நோக்கி கூப்பிட விடாம பண்ணலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் மேலுக்கு மேல் வந்து 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 ஏசப்பாவை மறக்கடிக்கலாம். ஆனாலும் அவன் அமைதியா இல்ல, இன்னும் பலத்த சத்தமாய் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற சத்தத்தை உயர்த்தி சொன்னான். இன்றைக்கு பல காரியங்களை நம்மளோட சத்தத்தை உயர்த்த வேண்டும். அவரை உயர்த்துறதுல நம்ம வந்து குறைந்து போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க அவரை உயர்த்துறீங்க, நீங்க ஒருத்தர் அவரை உயர்த்துறீங்க. அவர் அதுல எவ்வளவு மகிமைப்படுவார் தெரியுமா? அவருக்கு தெரியும் அவர் குருடா இருக்கிறவரை வந்து அவர் தான் குணப்படுத்துவாருன்னு தெரியும். ஆனா அவர் அதை செய்யல. அவர் வெயிட் பண்ணார் அவன் கூப்பிடுற வரைக்கும். அவர் போகும்போதே அவனை பார்த்துட்டு பண்ணிருக்கலாம், ஆனா அவர் வெயிட் பண்ணார். அது மாதிரிதான் இன்னைக்கும் வெயிட் பண்றாரு ஏசப்பா. நம்ம அவரை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு, நம்மளோட இருதயங்களை அவர் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு தகப்பன். ஆனாலும் அவன் கூப்பிட்ட போது அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவன் குருடா இருக்கிறான். அவன் நினைச்சிருக்கலாம், நான் இது வரைக்கும் அவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்தது கூட கிடையாது, நான் ஏன் அவரை கூப்பிடணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி நினைக்கல. அவன் காதால கேட்டதை விசுவாசித்து அவரை கூப்பிட்டான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் விசுவாசித்து அவரை சத்தமா கூப்பிட போறோம்னு எனக்கு தெரியல. இன்னில இருந்து எத்தனை பேர் உங்களோட சத்தத்தை அதிகமா இன்னும் ஜெபத்திலையும் எல்லாத்துலயும் உயர்த்த போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் அதை செய்வீங்க நான் நினைக்கிறேன். இப்பொழுதும் நம்ம சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். நம்மளை கீழே தாழ்த்தி பார்க்கிற எத்தனை பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள தலை நிமிர்ந்து பார்க்க போறாங்க. அவ்வளவு உயரத்துல தேவன் நம்ம ஏற்றி வைக்க போகிறார். அந்த அளவுக்காக நம்மளோட சத்தத்தை நம்ம உயர்த்தணும். நம்மளை உயர்த்த அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க தான் கூப்பிடணும் அவரை. ஏசப்பா இறங்கி வாங்க தகப்பனே, அப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க ஏசப்பா. பலத்த சத்தமா கூப்பிடுங்க. அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மளோட காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சத்தமா பெரியவர் கூப்பிடலாமா? அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா கூப்பிட்டா அவர் நம்மளை அரியணையில ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அரியணை ஏற்றும் உற்சாகமா பாடி
ஆராதனை முடிக்கலாமா? என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, சர்வ வல்லவர், கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே, என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே, தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, சத்தமா பாடுங்க, எறிந்தோர் கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, கோயில் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, கோயில் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே, ஓயல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, ஓயல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, ஓயல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே,
செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே, என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே, என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே. இன்றிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவராய் அவர் நிற்க போகிறார். ஒரு நாளும் சத்தத்தை உயர்த்தி அவரை கூப்பிடுங்க. உங்களோட ஜெபத்திலும் எல்லாத்திலையும் சத்தத்தை உயர்த்துங்க. அவருடைய விஷயத்துல முன்னின்னுங்க. அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகிறார். இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய அரியணை வாழ்க்கைக்கு அவர் கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, மீது உள்ள ஒவ்வொரு பகுதியும் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட விசேஷித்த வேத பாடம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும் என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து உற்சாகமாக பாடு. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு
நேசிக்க எங்கள் அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வேலையிலும் ஒன்று கூடியும் நாமத்தை துதிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் யார் யாரெல்லாம் காணிக்க கொடுத்துருக்காருங்களோ அவங்க கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் நான் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம் ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கீங்களோ அதை நீங்கள் எங்களுக்கு தாங்க, அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அது ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடாதபடி நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, ஏதோ கேட்டோம் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்று இல்லாமல் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம சுருக்கமாக தியானிக்க ஒப்பு கொடுப்போம். போன வாரம் செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எத்தனை பேர் வீட்டுக்கு போய் அதை தியானம் பண்ணியிருப்பீங்க? ஓகே, போன வாரம் செய்தியோட தொடர்ச்சி இந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். எல்லாரும் ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 21:20 வாசிப்போம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து ஆமென். வில் வித்தையிலே வல்லவனானான். ஆமென். வில் வித்தையிலே வல்லவனானான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வல்லவர்களாக மாறும்படியாக ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். போன வாரத்தில் அந்த காரியத்தை குறித்த 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, நாம கிரியைகளிலே வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதோடு கூட இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நேற்றைக்கு அந்த வாரத்தில் பார்த்தோம். ஒன்று கிரியை, இன்னொன்று நம்ம வாக்கு. அந்த காரியத்தில் மோசே குறித்து நம்ம பார்க்கும்போது மோசே வாக்கிலே அவன் கிரியைகளிலே அவன் வல்லவனாக இருந்தான் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்ம வளரணும், இந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம குறித்து ஒரு திட்டத்தை அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இதை செய்ய சொல்றாருன்னா, இப்படி நடக்க சொல்றாருன்னா, நிச்சயமா அதற்கு பின்னணியத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றத நாம் நன்றாக உணரணும். நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு 3வதாக கர்த்தர் நம்ம எதிலே வல்லவர்களாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 212. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆமென் முழு நிச்சயமாய் நம்பி ஆமென் தேவனை மகிமைப்படுத்தி ஆமென் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், 3வது சத்தியம், இன்றைக்கு விசுவாசத்திலே நீங்களும் நானும் வல்லவர்களாக மாறணும் சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். எவ்வளோ செய்திகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமாக, எத்தனையோ சபையில் கொடுக்கிற வார்த்தைகள் மூலமாக நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னமும் அந்த விசுவாச காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இந்த செய்தி கேட்டு முடிக்கும் போது நாம் எல்லாரும் நம்ம அளவை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிப்பது தான் விசுவாசம். என்னது? தேவன் ஒருவர் உண்டு, அதான் ஒரே தேவன். அதனால தான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் விசுவாசம். ஒரே தேவன் என்பதுதான் விசுவாசம். 3 தேவன் 2 தேவன் அல்லது அதற்கு மேற்பட்ட தேவன் என்று சொல்லுவதெல்லாம் விசுவாசம் அல்ல. அது அந்நிய மார்க்கமாய் இருக்கிறது. அதை கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசிங்க, பக்கம் 259. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ ஆமென் அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு மார்க்கம் என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா? என்னது? அது ஒரு மார்க்கம், அதாவது அது ஒரு பாதை, அது ஒரு நாம நடக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வழி. அப்போ அந்த விசுவாச அந்த மார்க்கத்தில், அந்த வழியில, பாதையில நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நாம ஒரு விசுவாசிகளா இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க யாரா இருக்கீங்கன்னு தேவன் சொல்ல விரும்புறாருன்னா, நீங்க ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதாகமத்துல புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க பெரும்பாலான வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு அதிகாரத்தையே எழுதி வச்சிருக்கார். அல்லேலூயா. அன்பை குறித்து ஒரு அதிகாரத்தை தேவன் எழுதினது போல விசுவாசத்தை குறித்து ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு ஒன்று. இந்த விசுவாசம் அப்படின்னு வரும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஊழியக்காரெல்லாம் பயங்கர மலை போல விசுவாசத்தை தேவன் எதிர்பார்ப்பாரு. விசுவாசி நம்மகிட்ட எல்லாம் சும்மா அப்படியே கடுகு, அப்படி அந்த வெந்தயம், அந்த சீரகம், இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருந்தாலே போதும், நம்ம அப்படியே அதை வச்சு அப்படியே வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். தேவன் அந்த காரியத்துல ஒரே அளவை தான் வைக்கிறார். நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி அதே அளவு தான், ஊழியக்காரனா இருந்தாலும் அதே அளவு தான். அதனால ஊழியக்காரனுக்குன்னும் போது கொஞ்சம் அதிகமாகவும், விசுவாசி என்றதுனால சாதாரணமான ஒரு காரியத்தையும் தேவன் வைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஒரே அளவை தான் தேவன் வைக்கிறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேதுருவே, அற்ப விசுவாசம். அவனை பார்த்து என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாயினார். யாரை பார்த்து கேட்டாரு? பிரதான அப்போஸ்தலன், முதலாவது அப்போஸ்தலன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? அற்ப விசுவாசியை ஏன்டா சந்தேகப்பட்டேன் அப்படின்னு கேட்டார். சரி, இவனை மட்டும் தான் கேட்டாராம். பார்த்தீங்கன்னா தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டாரு? அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் ஏசப்பாவுடைய பார்வையில ஒண்ணுதான். நாம நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசியா இருக்கும். ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா தான் இருக்கணும். சாதாரண தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாமளும் விசுவாசியா தான் இருக்கணும். அப்ப இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு விசுவாசத்துல நாம வல்லவர்களாய் மாறணும்னா நம்ம கிட்ட 2 காரியம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் அழுத்தமாக சொல்லுகிறார். என்ன? ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆமே, போதும், தேவனை மகிமைப்படுத்தி. 2 காரியத்தை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அவர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இந்த ரோமருடைய அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. அவன் என்ன சொல்றாரு? தேவனை முழு நிச்சயமாய் நம்பினார். யாரு? ஆபிரகாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவன் எப்படி நம்பினான? ஏசப்பாவை முழு நிச்சயமாய் நம்பினான். அதுல ஒரு அரைகுறையான ஒரு காரியம் அவனிடத்துல காணப்படல. அதுல முழு நிச்சயமாய் நம்பினான். அந்த முழு நிச்சயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த விசுவாசத்தினுடைய மகிமையான காரியங்களை உங்களால பார்க்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முழு நிச்சயமா நம்புறதுனா என்ன? என் ஏசப்பா நிச்சயம் வாழ்க்கையில செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், என் சிறுமையை மாற்றுவார், என் வேதனையை மாற்றுவார், என் போராட்டத்தை மாற்றுவார், எனக்கு இருக்கிற கண்ணீரை துடைப்பார், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுப்பார், எனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி அவரையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதில் அசைவில்லாமல் இருப்பதுதான். எப்படி மலை அசைக்கப்படாத ஒரு காரியமா இருக்குதோ அதே போல கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில அவனை போல உறுதியான ஆள் வேற யாருமே இல்லைன்றார். அந்த அளவுக்கு உங்க நம்பிக்கை இருக்கும். அதுதான் முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. யாருதான் உங்ககிட்ட தவறான காரியத்தை சொல்லி, இல்லைங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை டைவர்ட் பண்ண நினைச்சா கூட
அந்த முழு நிச்சயத்தோடு நம்பி ஓடிக்கிட்டு இருக்க பிள்ளைங்க டைவர்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர், என்னை அழைத்த தெய்வம், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், என்னோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறபடினால என் அன்பு தேவ பிள்ளைகளை அவங்க முழு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பாங்க, நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருப்பாங்க. காரியங்கள் மாறுதலாக தான் இருக்கும். இந்த உலக மக்கள் நம்ம இன்சல்ட் பண்ற அளவுக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். என்னடா நீ பெருசா ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் சொல்ற, ஆனா நீ பாரு எவ்வளவு கடன் பிரச்சனைல இருக்க, நீ எவ்வளவு வியாதியில் இருக்க, உனக்கு பாரு எவ்வளவு குழி வெட்டுறாங்க, நீ நம்பின ஆட்களே உன்னை ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் முழு நிச்சயமா நம்பி அவரையே சார்ந்து ஓடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இது முதலாவதாக அந்த விசுவாசத்திலே வல்லவர்களாகி மாற நமக்கு பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். நல்லா கவனிங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். என்ன மகிமைப்படுத்தினான்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. எத்தனை வருஷமா இல்லை? 25 வருஷமா இல்லை. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு? 75வது வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன் என்ன பண்ணானா, அந்த பவுல் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனை மகிமைப்படுத்தி 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 அவன் போய்கொண்டே இருந்தான். அந்த மகிமைப்படுத்துறதுனா என்ன, எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்னே ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு குழந்தையை தருவேன்னு சொன்னீங்களா, அதை நிறைவேற்றி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு வேலையை தருவேன்னு சொன்னீங்களா, அது கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு வருமானத்தை தருவேன்னு சொன்னீங்களா, அது கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயத்தை தருவேன்னு சொன்னீங்களா, அது கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டீரே ஸ்தோத்திரம். என் வீட்டில் சமாதானத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டத்தினர் விடுதலை ஆக்கினீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் நடக்காதவைகளை நடந்ததாக ஸ்தோத்தரித்து தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டு இருந்தான். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. யோசித்து பாருங்க. ஒரு நாள் தீர்க்கதரிசி கேட்கிறார் சூலமெத்தியால பார்த்து, நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் சொல்லுங்க? என் ஜனத்தார் நடுவில் நான் சுகமா இருக்கிறேன்னு சொன்ன. ஒரு விசுவாசியோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவன் எப்படி தேவனை மகிமைப்படுத்துறா பாருங்க. ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு முன்பதாக மகிமைப்படுத்துகிற ஒரு சிந்தை நமக்கு வேணும். ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுத்து 5000 பேரை போஷிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? ஏசப்பா என் ஜபத்தை நீங்க தேவனே என் ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அதே போல லாசருவை உயிரோடு எழுப்பத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு? நீங்க எப்போது என் சத்தத்தை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம்னாரு. நல்லா புரிஞ்சு. அவருக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பாருங்க. தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன வேணும்னா தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சிந்தை வேணும். அல்லேலூயா. வருமானமே இல்லையா? நல்ல வருமானம் வேணுமா? ஏசப்பா நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இந்த காரியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும், அதை கொடுக்க நீங்க வாசலை திறந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அதை ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு காகத்தை கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக தேவ தூதர்களை கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காரியம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களால வல்லவர்களாய் மாற முடியும். எதுல? விசுவாசத்துல அவர்கள் வல்லவர்களாய் மாற முடியும். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்களை நம்ம ஆழமா கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன? பவுல் இதெல்லாம் சொல்றாரு, இப்படிதான் இருக்கணும், நீங்க விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகணும், முழு நிச்சயமாய் நம்பணும், தேவனை மகிமைப்படுத்தணும், நடக்காததை கர்த்தர் நடத்தி கொடுத்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்தி அவர் ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்றாரு. அதோடு கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நடந்ததை நம்ம பார்க்கணும். ஏன் ஆண்டவர் 75வது வயசுல சொன்னதை 76வது வருஷமே அவனோட வாழ்க்கையில நிறைவேறல? 77வது வருஷம் நிறைவேறி இருக்கலாமே, இல்ல 78, இல்ல 80வது வயசு, இல்ல 85வது வயசு, இல்ல 90வது வயசு. ஏன் அவனோட வாழ்க்கையில 99 வருஷம் கடந்து போச்சு? 24 வருஷம் கடந்து போக காரணம் என்ன? அதற்கு பின்னணியம் என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில காணப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆமா. இது என்ன சொல்ல வரான்? உங்களுக்கு புரியுதா? ஏதாச்சும்
எனக்கு பிள்ளை இல்லை, இவனை பிள்ளையா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்றான். நல்லா கவனிச்சிங்களா? என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இந்த தமஸ்கு ஊரானாக்கி அந்த எலியேசர் எனக்கு வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே அப்படின்னா என்ன சொல்ல வரோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, அவருக்கே அவர் பாடம் எடுக்கிறான்னு உங்களால் முடியாது போல இருக்கு, அதனால எதுக்கு உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அதனால 2 பேருக்கும் ஒரு சமரசமாக ஒரு விஷயத்துக்கு போயிடும். இந்த எலியேசரே எனக்கு பிள்ளையை எடுத்துக்கிறனே அப்படின்றான். ஒரு வேலைக்காரனை, அந்நிய தேசத்தான. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு விஷயம். சரி, இப்போதான் இப்படி 99வது வயசு, நல்லா கவனிங்க, 99வது வயசுல ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. 17 ஆதியாகமம் 17:18 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆமா, அன்னைக்கு எலியேசர் பிழைப்பானான்னு சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்றான்? இஸ்மவேல் ஆகாருடைய பிள்ளை பிழைப்பானாக அப்படின்னு சொல்றான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அவனுக்கு 75 வயசுல இருந்து இப்ப இவர் எங்க வந்திருக்காரு? 99. ஏன்னா 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது, என்ன வயசு இப்ப பைபிள் சொல்லுதே? 99. 75 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. 99 வரைக்கும் அவருடைய விசுவாசம் இப்ப எப்படி ஆடி இருக்கு? டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா 17ஆம் வசனம் இன்னொரு வாட்டி வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். நல்லா கவனிச்சு. இன்னும் அவன் விசுவாசம் சிறப்படலை, திடப்படலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ என்ன சொல்றான்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லை உன் பிள்ளை, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 24 வருஷம் அவனோட வாழ்க்கையில வீணா போச்சு. எதுக்கு சொல்லுங்க? ஏன் அவனோட வாக்குத்தத்தை நிறைவேறல அப்படின்னா, இவங்கிட்ட இருக்க அவிசுவாசம். இந்த அவிசுவாசமான வார்த்தைகள் வேரோடு புடுங்கி போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நம்மகிட்டயும் அது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சர்ச்சில் மெசேஜ் கேட்கும்போது, ஆராதனை பண்ணும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா என்னை விடுதலை கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா ரியல் ஃபீல்டான உங்க வாழ்க்கையில நீங்க போகும்போது, அந்த யுத்த களமாகி உங்க வாழ்க்கையில நீங்க போகும்போது, நீங்க சந்திக்க வேண்டிய நபர்களெல்லாம் சந்திக்கும் போது, ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்க விசுவாசம் ஆட்டங்கான்றதை பார்க்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரால் உங்களுக்கு எந்த அற்புதத்தை செய்ய முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் இன்னைக்கு அவசியம். உனக்கு விசுவாசம் இருந்தாதான் எதையும் பெற முடியும். அவிசுவாசம் வந்துருச்சுன்னா எதையும் உன்னால பெற முடியும். ஒரு சாதாரண விஷயத்தை கூட பெற முடியாது கர்த்தர் இடத்துல இருந்து. அதே விசுவாசம் இருந்தா நீ பெரிய பெரிய காரியங்களை பார்ப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு இதுதான் ஆபிரகாமுடைய நிலைமை. ஆபிரகாமுடைய இருந்து அந்த காரியங்கள் வேர் பிடுங்கப்பட்ட பின்புதான் அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், சொல்லிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதங்கள் நிறைவேறினதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசம் தான் உங்களுடைய முதல் எதிரி. என்னது? அவிசுவாசம். இது நடக்காது, சூழ்நிலை பார்த்தா நடக்காது, இந்த காரியத்தை பார்த்தா நடக்காது, இந்த நெருக்கத்தை பார்த்தா நடக்காது, இந்த மனுஷனை பார்த்தா நடக்காது, என் வாழ்க்கையை பார்த்தா நடக்காது, இப்படி நினைச்சு அடுத்தவங்க பேசுற வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்க விசுவாசம் போய் இன்னைக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமை போல வருஷங்கள் தான் போயிட்டு இருக்குமே தவிர நாம ஒரு நன்மையும் கர்த்தரிடத்துல பெற முடியாது. இன்றைக்கு கர்த்தரிடத்துல நன்மையை பெறணும்னா உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் தேவைன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு பொதுவான விசுவாசத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாராம். யார் சொல்றா பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, நல்லா கவனிங்க, பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. அது பொதுவான விசுவாசம். ஆனா இந்த விசுவாசத்திலிருந்து நீங்களும் நானும் எப்படி வளரணும் சொல்றாருன்னா, அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. என்ன சொல்றாரு? உங்க மகா பரிசுத்தமான
விசுவாசத்தின் மேலே உங்களை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்ற. அப்போ ஒரு பொதுவான விசுவாச நிலையில இருந்து நீங்களும் நானும் எந்த நிலைக்கு போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு நேராக நீங்களும் நானும் நடத்தப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நாம அந்த உயர்வுக்கு நேராக கடந்து செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. யோசித்து பாருங்க. ஏன் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசம் இல்லாம தேவன் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், விசுவாசம் தான் உன்னுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணும், விசுவாசம் தான் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்யும், விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டத்திலிருந்து உன்னை விடுவித்து கர்த்தருடைய மகிமையை காண செய்யும். ஆனா அந்த விசுவாசம் ஒரு பொதுவான அளவிலே இருந்துடக்கூடாது. அதில் வளரணும். மகா பரிசுத்தமான விசுவாசமாக உங்களுக்கு மாறணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்திலே மோசே பெரியவனான போது, என்ன வார்த்தை? விசுவாசத்தில் மோசே சிறியவனான போது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் விசுவாச அளவில் குறைவாக இருக்கிற வரைங்க நீங்கள் அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்போ உங்கள் விசுவாசம் பெருசாக மாறுதோ, எப்போ உங்க விசுவாசத்துல நீங்க வல்லவர்களாய் மாறுறீங்களோ, அப்பதான் இந்த உலகத்தை காட்டிலும் இந்த உலக காரியங்களை காட்டிலும் என் இயேசு எனக்கு கொடுத்து இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை மேலானது என்று சொல்லி வைராக்கியமாய் நடக்க ஆரம்பிப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தன் வைராக்கியமா நடக்கணும்னா அவன் விசுவாசத்துல பெரியவனா ஆகணும். விசுவாசத்துல அவன் சிறியவனா இருக்கிற வரைக்கும் இன்னும் அந்த குப்பையில தான் உழந்துகிட்டு இருப்பான், இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான், இன்னும் உலக மக்களை போல சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான், இன்னும் உலக மக்களை போல பொய் சொல்லிக்கொண்டு பித்தலாட்டம் பண்ணிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு அடுத்தவனை வஞ்சித்து புறம் பேசிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவன் விசுவாசின்ற போர்வையில் இருந்து கொண்டே இருப்பான். அதெல்லாம் விசுவாசம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவன் விசுவாசத்திலே பெரியவனான போதுதான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள அந்த பெரிய விசுவாசம் வந்தாதான் மகிமையை பார்க்க முடியும். ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அந்த பெரிய விசுவாசம் வந்த உடனே அவளுடைய மகள் பிசாசு போராட்டத்தில் விடுதலையாக்கப்பட்டா. இன்னைக்கு உங்க விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? இன்னும் அவிசுவாசத்தில் இருக்கீங்களா, இல்லை அற்ப விசுவாசத்தில் இருக்கீங்களா? விசுவாசத்துல 3 காரியம் இருக்கு. ஒன்று விசுவாசம், இன்னொன்று அற்ப விசுவாசம், இன்னொன்று அவிசுவாசம். இதுல எந்த நிலையில இருக்கீங்க? அவிசுவாசம்னா ஒண்ணுமே நடக்காது. அற்ப விசுவாசம்னா கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் முழுகிருவீங்க, கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் முழுகிருவீங்க. பேதுரு கர்த்தரை நோக்கி பார்த்த வரைக்கும் விசுவாசியா இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடல் மேல நடக்க ஆரம்பிச்சோம், உலகத்துல மகிமையான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சான், வல்லமையான காரியங்களை கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். ஆனா கர்த்தரை விட்டு அவன் கண்கள் திரும்பும் போது, விசுவாசின்ற ஸ்தானத்திலிருந்து அவன் அற்ப விசுவாசத்துக்குள்ள வரும்போது, இதுவா இப்படியா, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே எந்த கடல் மேல அவன் நடந்தானோ அதே கடல் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழுங்க ஆரம்பிச்சிச்சு. எந்த போராட்டத்தை நீங்க ஜெயித்து கொண்டு இருந்தீங்களோ விசுவாசியா இருக்கும்போது, இன்னைக்கு அவிசுவாசம் அல்லது அற்ப விசுவாசம் உங்களுக்கு வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விழுங்கி கொண்டே இருக்கும், உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு யார் எந்த விசுவாசத்துல இருக்கீங்க? அற்ப விசுவாசமா, அவிசுவாசமா, இல்ல விசுவாசமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு விசுவாசம் நமக்கு அவசியம். அவிசுவாசம் பெரிய எதிரி, அதை நினைவில் கொள்ளணும். இந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பஞ்சம் இருக்கு. இந்த பஞ்சத்திலிருந்து தப்ப மாட்டோமா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தீர்க்கதரிசியாகி எலிசா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாளைக்கு இந்நேரத்துல இப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு ஆள் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றார். வானத்துல மதகுகளை உண்டாக்கினா கூட இது நடக்காது. என்ன சொல்றான்? வானத்துல இருந்து நீங்க அப்படியே பொடிய பண்ணா கூட இந்த கம்மி ரேட்டுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிச்சிங்க.
உடனே என்ன வார்த்தை வருது பாருங்க தீர்க்கதரிசி வாயிலிருந்து. அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். நல்லா கவனிச்ச, உன் கண்ணால பாப்ப, ஆனா அத நீ சாப்பிட மாட்ட. என்ன நடந்தது தெரியுங்களா? ராஜா என்ன பண்ணாரு? அடுத்த நாள் காலில் கத்த சொன்னபடியே இந்த அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதம் நடந்த உடனே இந்த பிரதானி இருக்கான் பாருங்க, வானத்தின் பலகனி திறந்தா கூட இப்படி நடக்காதுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க அவிசுவாசமா. அவனை கூப்பிட்டு என்ன பண்ணார் தெரியுமா ராஜா? நீ தாண்டா இதுக்கு விசாரக்காரனா இருந்து இந்த விஷயத்தெல்லாம் சரியா ஜனங்களுக்கு கலந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. உடனே என்னாச்சு தெரியுங்களா? இவர் அந்த இடத்துக்கு போறாரு, ஜனங்கள்லாம் அவரை மிதிச்சு தள்ளி போனதுல அவர் அந்த இடத்துல செத்து போயிட்டார். கண்ணால பார்த்தான், ஆனா சாப்பிடல. கவனிச்சிங்களா? அவிசுவாசியால் அற்புதம் பெற முடியாது, பார்க்க தான் முடியும். அடுத்தவன் வாழ்க்கையில நடக்கிறத பார்ப்பான், ஆனா அவன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஏன்? அவன் தான் செத்துக்கிட்டு இருக்கானே, விழுங்கிக்கிட்டு இருக்கு அவிசுவாசம், அவனை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அவிசுவாசன்ற காரியம் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் பெற முடியாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசு கொண்டு வருவான். நம்ம கூட இருக்கிற ஆட்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லை நடக்காது, பாசிபிளே இல்லை, நீ அறிவில்லையா, உனக்கு முட்டாளா நீ, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா விசுவாச வாழ்க்கை என்பது வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது அப்படியே இந்த உலக காரியத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை. நடக்காதுன்னு இவங்க சொல்லுவாங்க, அதை கர்த்தர் நடத்தி காட்டுவார். முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் அதை முடித்து காட்டுவார். இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறவரை நேசப்பா. யோசித்து பாருங்க. இந்த உலக வழக்கத்தின்படி இரும்பு தண்ணியில தான் மிதக்கவே மிதக்காது, ஆனா ஏசப்பா இரும்பை தண்ணியில மிதக்க வச்சார், வசனம் சொல்லுது. யோசித்து பாருங்க. இந்த உலக வழக்கத்தின்படி கசமான தண்ணீரை மதுரமா மாற்ற முடியாது, ஆனா என் ஏசப்பா மாற்றி கொடுத்தார். இந்த சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாற்றி கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். யோசித்து பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லதான் உங்களால் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் கர்த்தர் சொல்றார். அவிசுவாசம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, நல்ல கவனிங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உனக்குள்ள எனக்குள்ள வந்துருச்சுன்னா அது ஜீவனுள்ள தேவனை விட்டே விலக செய்யும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை விட்டே விலக செய்யும், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலக செய்யும், பரிசுத்தத்தை விட்டு விலக செய்யும். நீங்க நல்லா பார்த்துக்கிறோம். ஒரு அவிசுவாசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவருடைய காரியத்திலிருந்து விலகியே இருப்பான். சபை கூடுதலை வேணான்னு சொல்லுவான், ஆராதனையை வேணான்னு சொல்லுவான், ஜபத்தை வேணான்னு சொல்லுவான், பரிசுத்தத்தை வேணான்னு சொல்லுவான், வேத வாசிப்பை வேணான்னு சொல்லுவான், ஜபத்தை வேணான்னு சொல்லுவான், ஆவிக்குரிய ஐக்கியத்தை வேணான்னு சொல்லுவான். அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை விட்டு அவன் விலகி விலகி போய்கிட்டே இருப்பான். அதை நல்லா கண்டுபிடிச்சிக்கலாம். அவன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து அந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு விசுவாச பாதை எது, அவிசுவாச பாதை எது கண்டுபிடிச்சிக்கங்க. நீங்க யார் எந்த இடத்துல இருக்கீங்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஆனா பவுல் சொல்றாரு, நாம விசுவாசத்துல வல்லவர்களாகணும்னா இன்னும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமா, விசுவாசத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்கணுங்க. விசுவாசம் எந்த சூழ்நிலை பழுதுபற்ற கூடாது. அது எப்படி இந்த உலகத்துல இருக்க உடம்புல ஒரு வியாதி வருதோ அந்த மாதிரி விசுவாசத்துல ஒரு வியாதி வந்துடக்கூடாது. விசுவாசத்துல எந்த விதமான இந்த சக்கரை நோய் போல, ஒரு பிபி போல, ஒரு ஆற்று பிரச்சனை போல, ஒரு கொலஸ்ட்ராலை போல, இந்த உலகத்தில் இருக்க பல்வேறு விதமான வியாதிகளை போல உன் விசுவாச வாழ்க்கையில உனக்கு அந்த மாதிரி எந்த காரியமும் வந்துடக்கூடாது. அதுல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். எப்போதும் விசுவாசிங்க, எப்போதும் விசுவாசித்து நடக்க பழகுங்க. சத்தியத்தை கேட்டு இது எனக்கான சத்தியம், நான் கை கொண்டு நடக்கும்படியே கர்த்தர் எனக்கு கொடுத்ததை சொல்லி யார் ஒருவர் விசுவாசித்து நடக்கிறார்களோ அவருடைய விசுவாசம் ஆரோக்கியமாகிட்டே இருக்கும். அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிட அந்த விசுவாசம் இன்னும் புதுப்பிச்சு உனக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப விசுவாசத்துல பெருகணும்னா நீங்க ஆரோக்கியமா பேசுறவங்களோட ஐக்கியம் வச்சுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை பத்தி பேசுறவங்ககிட்ட ஐக்கியம் வச்சுக்கொள்ளுங்க. விசுவாச காரியத்தை பத்தி பேசுறவங்ககிட்ட ஐக்கியம் வைங்க. எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துற ஆட்களோட உன்ன நட்பு இருக்கான்னு பாருங்க. நீங்க யாரு கூட பேசுறீங்க, யாரு கூட பழகுறீங்க பாருங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்கிறதுல வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளோடு இருந்தா உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளதா இருக்கும். யோசித்து பாருங்க. அதனால்தான் பவுல் சொன்னார் தீமோத்தேயை பார்த்து, தீமோத்தேயோ கர்த்தரை பயபக்தியோடு தொழுது கொள்வர்களை நீ ஐக்கியம் வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். சங்கீதக்காரன் என்ன சொன்னார்,
இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொன்னார். நல்லா யோசித்து பாருங்க. அங்கே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தையை வாசிங்க, ரோமர் 4:19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. நல்லா கவனிங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஏன்னா அவன் விசுவாசத்துல பலவீனமா இருந்திருந்தா என்ன நடக்கும் சொல்றாரு பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் விசுவாசத்துல நீ பலவீனமா இருக்கக்கூடாது, சோர்ந்து போனவனா இருக்கக்கூடாது, குன்றினவனா இருக்கக்கூடாது. ஏன்னா உன் விசுவாசம் குன்றி போச்சுன்னா, உன் விசுவாசம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா? என் சரீரம் செத்து போச்சுங்க, வயசாகி போச்சுங்க, அவ்வளோதாங்க, அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாமளே என்ன பண்ணிடுவோம், ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் ஒரு விசுவாசி அப்படி வரமாட்டான். ஒரு தேவனை பற்றி கொண்டு இருக்கிறவன் அப்படி வரமாட்டான். அவன் செத்து போன சூழ்நிலையை பார்க்க மாட்டான், சரீரம் செத்ததை பார்க்க மாட்டான், அவன் பலவீனமா இருக்கிறத பார்க்க மாட்டான். எந்த காரியம் மாறாக இருந்தாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி முன்னேறி போய்கொண்டே இருப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் நீங்க இழந்தா கூட உங்க விசுவாசம் உயிருள்ளதா இருந்தா நீங்க எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க விசுவாசம் உயிரோட இருந்தா, உங்க விசுவாசம் வல்லமையுள்ளதா இருந்தா, பெரியதா இருந்தா, அதுல நீங்க வல்லவர்களா இருந்தா உங்களால எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும். ஒன்று குறையாம எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய விசுவாசம் சாகல. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கு யோசித்து பாருங்க. விசுவாசம் உயிரோடு இருக்கா? இல்லை காரணங்களை சொல்லிக்கிட்டு, இல்லை சூழ்நிலையை சொல்லிக்கிட்டு, இல்லை உங்கள் வருமானம் குறைவாக இருக்கிறத சொல்லிக்கிட்டு, இல்லை இன்னும் எனக்கு நிறைய போராட்டம் இருக்குது அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, விசுவாசி அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருப்பான். விசுவாசி குறைவை பார்க்க மாட்டான். விசுவாசி எல்லா போராட்டத்தையும் மேற்கொண்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். உன் வாழ்க்கையில விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ. வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தர் இடத்துல கேட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் விசுவாசத்தோடு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று கூட குறைவில்லாம எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாயின்னு சொன்னார். நல்லா யோசித்து பாருங்க. ஒன்று கூட குறைவில்லாம எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாயின்னு சொன்னார். அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. விசுவாசம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. வேதாகமத்துல எரிகோ போட்டணத்தை அதை சுதந்திரிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு தெரியுமா? நீ போ, முதல் நாள் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வா, ரெண்டாவது நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வா, மூணாவது நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வா. இப்படியே 6 நாளும் செய்யினாரு. 7வது நாள் மட்டும் 7 ரவுண்ட் அடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 7வது ரவுண்டு முடியும் போது நீ ஸ்தோத்திரம் மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து ஆர்ப்பரி அப்படின்னு சொன்னாரு. ஆர்ப்பரித்த மாத்திரத்துல, விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தின மாத்திரத்துல வேதம் சொல்லுகிறது, யாராலையும் தகர்க்க முடியாத அந்த எரிகோ கோட்டை உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த விசுவாச ஆர்ப்பரிப்பின் ஸ்தோத்திரத்தினாலே பலியினாலே அது தகர்க்கப்பட்டது, அது நொறுக்கப்பட்டது, அடைக்கப்பட்ட வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முன்னேறி சென்றார்கள். அப்ப இன்னைக்கு உன் விசுவாசம் என்ன? உன் ஸ்தோத்திர பலி என்ன? நீ விசுவாசத்தோடு நீ முன்னேறி செல்ல உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? யோசித்து பாருங்க. நீ செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய போறார். விசுவாசம் உனக்குள்ள வந்துட்டா அவர் வந்துருவாரு. அவிசுவாசம் வந்துட்டா மேலான அந்த ஆள் வந்துருவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம எங்க இருக்கோம்? விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. இல்ல அவிசுவாசம் இருக்கா? யோசித்து பாருங்க. அற்ப விசுவாசம் இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம எந்த விசுவாசத்துல இருக்கிறோம்? நம்ம செய்ய வேண்டியதை செய்யறோமா? விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டே இருக்கோமா? யோசித்து பாருங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல வல்லவர்களாக மாற்ற விரும்பி நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? கடந்த வாரத்தில் பார்த்தோம், பெனாயா
சிங்க கெபியிலேயே சென்று அந்த சிங்கத்தை கொன்று போட்டு அவன் வல்லமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கு விசுவாசம் வாழ்க்கை, நீ எதை இழந்தாலும் உனக்குள்ள உயிருள்ள உன்னுடைய விசுவாசம் இருக்குமே, ஆனால் நீ இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உனக்குள்ள விசுவாசம் வந்துட்டா கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். நீ சிங்க கபில இருந்தாலும் இறங்கி வருவார். நீ சூளையின் நெருப்பில போடப்பட்டாலும் அந்த இடத்துல இறங்கி வருவார். யார் உன்னை துரத்தினாலும், வேட்டையாடுகிற நாயை போல உன்னை துரத்தி வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு நடுவாக வந்து நிற்பார். பார்வோனை போல யார எதிராக வந்தாலும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உனக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் உனக்கு நடுவில் வந்து நிற்பார். உன் விசுவாசம் இருந்தா, நீ விசுவாசம் இருந்தா செங்கடல் பிளக்கிறத பார்ப்ப. உன் விசுவாசம் இருந்தா யோர்தான் நதி பிரிந்து போவதை பார்ப்ப. உன் விசுவாசம் இருந்தா உன் கசந்து போன வாழ்க்கை மாறும். உன் விசுவாசம் இருந்தா நீ எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவ. உன் விசுவாசம் இருந்தா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லுவ. உன் விசுவாசம் இருந்தா சிறுமைப்பட்ட இடத்துல உன் தலை உயரும். நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. உன்னை நாடி ஓடி வருவாங்க. உன்னை வேணாம் வேணாம் ஒதுக்கி பேசுறவங்களாம் ஒரு நாள் தேடி வந்து நீதான் வேணும் நீதான் வேணும் சொல்ல முடியா கர்த்தர் செய்வா. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் என்ன? நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தை ஒரு விசை உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து போன மகனே, சோர்ந்து போன மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. விசுவாசத்தில் வல்லவனாய் மாறு. விசுவாசத்தில் பெரியவளாய் மாறு. நீ பெரிய காரியங்களை காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துரு உன்னை மேற்கொள்வதற்கு காரணமே உனக்குள்ள அவிசுவாசத்தை தூண்டி விடுறான். சில கள்ள சகோதரர்கள் மூலமாக இது நடக்காது, இது இப்படி செய்யலாம், இது அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆவிக்குரிய ஆலோசனைக்கு பதிலாக உலக பிரகாரமான ஆலோசனைகளை கொடுத்து உன்னை டைவர்ட் பண்ணும்படியாக சத்துரு கிரியை செய்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை வார்ன் பண்றார். கர்த்தர் உன்னை வார்ன் பண்றார். நீ பயந்து ஓடுறத கர்த்தர் விரும்பல. நீ பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் இன்னைக்கு மாறாக அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்கும்படியாக உன்னை அழைக்கிறார். நீ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்த கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்னாயோ அதே இடத்துல உனக்கு சிங்காரத்தை உடுத்துவிக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா சத்துரு சொல்றான், இல்லை நீ இந்த இடத்துல ஓடு, போதும், வெக்கப்பட்டது போதும், அவமானப்பட்டது போதும், இந்த இடத்துல ஓடு. எவ்வளவுதான் ஓடுவ? இன்னும் எத்தனை இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்ப? நீ நின்று கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா உன் வாழ்க்கையில விசுவாசித்து நடக்காத வரைக்கும் உன் வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையா தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், உன்னை திருப்புகிறார். நீ கர்த்தர் இடத்துல திரும்பு, தைரியமாய் திரும்பு. உன் அடைக்கல பட்டணத்துக்கு திரும்பு. இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய சட்டையின் நிழலில் தன்னை ஒப்பு கொடுத்த ரூத்தை போல திரும்பு. இன்னைக்கு உன் ஜீவியம் மாறும், உன் அவமானம் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நிந்தை மாறும். நீ கர்த்தரால் புகழப்படுவாய். நீ கர்த்தரால் புகழப்படுவாய். கர்த்தருடைய வாய் உன்னை புகழும். ஒப்பு கொடுப்போமா? ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க பாருங்க, எங்க இருக்கீங்க பாருங்க, எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. விசுவாச அளவில் எங்க இருக்கீங்க பாருங்க. விசுவாசியா இருக்கீங்களா? அற்ப விசுவாசியா இருக்கீங்களா? அவிசுவாசியா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அற்ப விசுவாசம் இருந்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப முடிக்கிட்டே இருப்போம். அவிசுவாசம் இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அடுத்த வாழ்க்கையில் நடக்குது, என் வாழ்க்கையில் நடக்கலையே, இவங்க சாட்சி சொல்கிறாங்களே, அவங்க சாட்சி சொல்கிறாங்களே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே. காரணம் என்ன? உன் அவிசுவாசத்தை உன்னை விட்டு நீக்கி போடு. அதுதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், விசுவாசியா இரு, அவிசுவாசியா இராதேன்னு சொன்னார். யோசித்து பாருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். சோர்ந்து போனது போதும், கண்ணீர் விட்டது போதும், கலங்கி நின்றது போதும், நீ உன் இலக்கை திரும்பு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. என்னை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. நான் அற்ப விசுவாசியாக இருந்தது போதும்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. அவிசுவாசியாக இருந்தது போதும், என்னை மன்னிங்கப்பா. என்னை விசுவாசியாக மாற்றுங்க. என் அவிசுவாசத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. என் அற்ப விசுவாசத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. என்னை விசுவாச ஆவினால நிரப்புங்க. கேளுங்க. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்க மகனே. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்க மகளே. உன் விசுவாசம் என்ன? இன்னைக்கு விசுவாசம் உனக்குள்ள இருக்குமான பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். பெரிய பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். பெரிய பெரிய அதிசயங்களை பார்க்க போகிறாய். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்து கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறான். உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படியாக, உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை காண பண்ணும்படியாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. விசுவாசத்தில் வல்லவனாய் மாறு, பெரியவனாய் மாறு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதம், நம்ம ஏப்ரல் மாதம், நம்ம இயேசுவின் சபை ஊழியத்துக்கு ஃபுல்லாகவே பிறந்த நாள் மாதம்தான். தெரியுமா உங்களுக்கு? நான் லிஸ்ட்டை படிக்கிறேன் பாருங்கள். எங்கள் ஆவிக்குரிய அருமையான தாய் விஜிலா ஆண்டி வந்து 3ஆம் தேதி தான் பிறந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டாங்க. அதோடு கூட எங்களோட ஸ்நேகமாக இருந்த அருமையான மைட்டி ஜேக்கப்லாம் படிக்கிற அதே ஸ்கூலில் படித்த மகள் பார்வதி, அவங்களுக்கும் 3ஆம் தேதி தான் பர்த்டே. 7ஆம் தேதி நம்ம அருமையான கோபால் அண்ணன், எங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கோபால் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு பர்த்டே. 8ஆம் தேதி அருமையான மகள் வினோதா, கேத்ரின் வினோதாவுக்கு பர்த்டே. 11ஆம் தேதி சேஃப்ரால், ஏஞ்சலின் சேஃப்ரால் அவங்களுக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி முக்கியமான ஆள், எங்கே போனாலும் விசுவாசத்தை அழகாக காட்டுவார், பெட்டு, அவர் டியூக்கோட பர்த்டே. அப்புறம் 16ஆம் தேதி டியூக்கோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார், இமான் அண்ணன், அவருக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி ஜெஃப்ரின், அந்த அம்மாவுக்கு பர்த்டே. ஆமாம். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் எங்கள் அண்ணன், அவருக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் வேல்விழி, நம்ம குடும்பத்தை நேசிக்கிற பக்கத்து தெருவில் இருக்காங்க, அந்த அருமையான மகளுக்கு பர்த்டே. 19ஆம் தேதி ஹரிகிருஷ்ணன் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் மாதிரி? ஹரியண்ணா. ஓ, அவர் கோபால் அண்ணா கூட இருக்க ஹரியண்ணா, அவருக்கு பர்த்டே. அப்புறம் 20ஆம் தேதி சிஸ்டருக்கு பர்த்டே. அப்புறம் 21ஆம் தேதி சிமியோன் அண்ணாவுக்கு பர்த்டே. அதனால் இவ்வளோ பேர். பிரின்சி ஃப்ரெண்டு 8ஆம் தேதி சந்தியாவுக்கு பர்த்டேவா. ஓகே. 20ஆம் தேதி அருமையான சகோதரி பிரபு சாம், அப்புறம் ஜெயகீதம், அவங்களுடைய வெட்டிங் டே. எத்தனை லிஸ்ட்டு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? 16 மணி ஆண்டி பாருங்கள், இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்க. கீர்த்தி சந்தியா வெட்டிங் டேவா, பர்த்டே. ஓ, வெரி குட். ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இந்த பிறந்த நாள், அப்புறம் திருமண ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடுகிற இந்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் அருமையான சிஸ்டர் கிரேசி கவிதா அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிக்க போகிறாங்க. ஏப்ரல் மாதம் பர்த்டே பேபிஸ் தான் முன்னாடி வந்துடுங்க. இந்த மாதம் மட்டும் ஸ்பெஷலு எல்லாரையும் மொத்தமாக முன்னாடி கூப்பிட்டோம். ஆமாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம 20ஆம் தேதி வந்து நம்ம விட்டு கடந்து சென்ற அருமையான அம்மா ரோசம்மாவுடைய நினைவு நாள். அதனால் அதுக்காகவும் அவங்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிச்சுங்க. சரியா? பர்த்டே, வெட்டிங் டே எல்லாருக்காகவும் சகோதரி கிரேசி அவங்க ஜெபிக்க போகிறாங்க. வாங்க எல்லாம் தலைகளை தாழ்த்தி. ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த புதிய நாளை காணும்படி கிருபை செய்திரே, அதற்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபை செய்திரே, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நினைக்காத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே ஏசப்பா. அப்பா, நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் வளர்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் எந்த இடத்துலலாம் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமோ, அவிசுவாசத்தில் நாங்கள் அப்பா இருக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் எங்களை விலக்கி ஆண்டவரே விசுவாசத்தில் நாங்கள்
நாங்கள் காணப்பட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களாக மாறணும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உண்மை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே இந்த உலகம் தோற்றம் முழுவேண்டிய ஆண்டவரே எவ்வளோ அவிசுவாசத்திலே வளர்ந்து வந்தார்கள் கர்த்தாவே. அவைகள் நாங்கள் பைபிளில் வாசிக்கும் போது ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே அப்பா அந்த காரியங்கள் அப்பா எங்களுடைய அப்பா இந்த சந்ததியில் ஆண்டவரே வரக்கூடாதே சப்பா. நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க சப்பா. அப்பா நீங்கள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் கர்த்தாவே. அப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்களை இந்த ஜீவியத்தை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க சப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்கவே முடியாது ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை நடக்கையில் எங்களை செய்கையில் எங்களை பார்வையில் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் தாழ்த்தி உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் கிருபை எங்களுக்கு தாங்க சப்பா. எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க சப்பா. உங்களுடைய மார்பில் எங்களை அணைத்து கொள்ளுங்க அப்பா. எங்களை முற்றிலும் கருத்தை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் ராஜா இந்த மாதத்தில் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா பிறந்த நாளும் ஆண்டவரே திருமண நாளை காண கிருபை செய்திருக்கீங்க சப்பா. அப்போ இதை வாசித்த எல்லா பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. விசேஷ விதமாய் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஜெஃப்ரின் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சாஃப்ரால் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இம்மானை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் சிஸ்டர் ஜாய் சிஸ்டர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பிரதர் சிமியோனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அப்பா இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய திருமண நாளை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. பேர் வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே தேவனுக்காக ஆண்டவரே வைராக்கியம் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. இந்த புதிய வருஷத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பா நீர் பிள்ளைகளோடு அப்பா என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அந்த உடன்படிக்கையை பிள்ளைகளை காத்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் தேவன் அப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. விசேஷ விதமாக ஆண்டவரே எங்களோடு இருந்து கடந்து சென்ற அப்பா இந்த ரோஸ் அம்மாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ஏசப்பா. அவர்கள் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. விசுவாசத்தில் வளர கிருபை செய்தீங்க சப்பா. இப்பொழுது அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அங்கே 2 பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அவர்கள் எங்கே இருந்தாலும் ராஜா ஆண்டவரே தாய் விட்டு போன அந்த அப்பா அந்த விசுவாசத்தை அந்த பாதையில் அந்த பிள்ளைகள் நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பேர பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களும் ஆண்டவரே தன்னுடைய அப்பா தன்னுடைய பாட்டி எப்படி நடந்தாங்களோ அந்த விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் கேட்ட வண்ணமாய் அப்பா நாங்கள் நடந்து கொள்ள எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்யுங்க. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear